ஹலோ ஸ்டூடண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க சுமையா மேம் பேசுறேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 6th கிளாஸ் டெர்ம் 3 மேத்ஸ்ல எக்ஸசைஸ் 1.1 தட் இஸ் ஃப்ராக்ஷன்ஸ்ல 4th சம் பார்த்துருக்கேன். ஆல்ரெடி நான் 3 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்லேயும் போட்டிருக்கேன். இந்த சம்மோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. யாரெல்லாம் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு சம்லாம் பார்க்கலையோ பார்த்து கற்றுக்கோங்க. அந்த சம்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, வாங்க 4th சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4th சம் கன்வெர்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இன்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் வைஸ் வர்சா. ஆல்ரெடி நான் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்லேயே சொல்லியிருக்கேன். யாரும் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்க்கலையோ போய் பார்த்துக்கோங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணணும் எல்லாமே. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஒரு சில கொஸ்டினுக்கு இம்ப்ராப்பர் கொடுத்துட்டு மிக்ஸ்டில் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. வைஸ் வர்சானா இப்படியும் அப்படியும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு மொத்தம் 4 சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 into 7/18. வாட் ஃப்ராக்ஷன் திஸ் இஸ்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகே, இப்போ கன்வெர்ட் பண்ணலாம். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும்? இது 3ங்கிறது ஹோல் நம்பர், 7 நியூமரேட்டர்னு சொல்லுவோம், 18 டினாமினேட்டர். ஓகே, ஸோ டினாமினேட்டர் இன்ட்டு ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரால் ஆட் பண்ணுவோம். சரிங்களா? அதான ஃபார்மேட், டிவைடட் பை டினாமினேட்டர். அப்போ என்ன வரும்? 3 into 18 + 7 டிவைடட் பை 18. 18 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்னன்னு கிடைக்கும் பாருங்க. 8 3s are 24, 4 2 carry over, 1 3s are 3, 3 plus 2 5. அப்போ என்ன கிடைக்கும்? 54 plus 7 divided by 18. 54 7 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 61 divided by 18. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். பாருங்க, நியூமரேட்டர் அதிகமாக இருக்கா, டினாமினேட்டர் கம்மியாக இருக்கா? அப்போ இது என்ன என்ன ஃப்ராக்ஷன்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதை தான் நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் பண்ணிட்டோம். கிளியர்? ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 99 டிவைடட் பை 7. என்ன ஃபங்க்ஷனில் இருக்குது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். யூ ஹேவ் டு சேஞ்ச் இன் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு சொன்னேன்னா என்னது? கோஷன்ட் இன்ட்டு ரிமைண்டர் பை டிவைசர். ஸோ நம்ம 99/7 என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். 99 டிவைடட் பை 7ஆல். ஓகே, 7 1s are 7. சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குமா? ஸோ இந்த 9 அப்படியே ஏற்றிடுங்க. இப்போ 7 டேபிளில் 9 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 4 டைம்ஸ். 7 4s are 28. அகைன் யூ ஹேவ் டு சப்ராக்ட். வி கெட் 9ல் 8 போயிடுச்சுன்னா 1, 2 2 சப்ராக்ட் பண்ணும்போது 0 தான். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கீழே கிடைக்க ஆன்சரை ரிமைண்டர் கோஷன்ட் 7 இஸ் ஏ டிவைசர். கொண்டு வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கோஷன்ட் என்ன கிடைச்சிருக்கு? வெரி குட் ஸ்வாதி. கோஷன்ட் இஸ் 14. வெரி குட். கோஷன்ட் என்ன கிடைச்சிருக்கு? 14. நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 1/7. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணி ஆச்சு. சரியா? செகண்ட் சம் கிளியருங்களா? ஷால் வி கோ ஆன் டு தேர்ட் சம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 47/6. வாட் ஃப்ராக்ஷன்? இம்ப்ராப்பர். நியூமரேட்டர் அதிகமாக இருக்குது, டினாமினேட்டர் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? யூ ஹாவ் டு சேஞ்ச் இன் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். வெரி குட் சுகன். ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குது கவி? Very good. Quotient remainder by divisor. Very good. Shall we solve? Yeah. So நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? 47 6 டேபிளால சால்வ் பண்ண போறோம். என்ன சொல்லுங்க? இன்னொன்று 6 7s are 42. Very good பிரசாந்த். 6 7s are 42. You had to subtract. 7ல 2 படிச்சு what we had to get? 5. 4 4 subtract பண்ணா 0. 5 is what current? Remainder. 7 is quotient and 6 is divisor. Now you take and put in the equation. ரொம்ப ஈஸியாக இருக்கா இந்த சம்? கிளியராக இருக்கா எல்லாருக்கும்? ஸோ நமக்கு quotient என்ன இருக்குது? 7. ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? 5. டிவைசரில் 6. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். நவ் ஒரே ஒரு சப்டிவிஷன், லாஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாமா? 4th சப்டிவிஷன். ஸோ நெக்ஸ்ட் வி கோ ஆன் டு 4th சப்டிவிஷன். 12 into 1/9. என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். வி ஹேவ் டு சேஞ்ச் இன் இம்ப்ராப்பர். என்ன பண்ண போகிறோம்? வெரி குட் பிரசாந்த். நியூமரேட்டரை ஹோல் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரை ஹோல் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரை ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? என்னன்னு கிடைக்கும்? 9 into 12 + 1 டிவைடட் பை 9. இப்போ மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். 12 9ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? சரிங்களா? 1 minute. ஓகே, மல்டிப்ளை 12 into 9. 9 2s என்னன்னு கிடைக்கும்? 18. 8 1s கேரி ஓவர். 9 1s are 9. 9 plus 1 10. அப்போ என்னன்னு கிடைக்கும்? 108 + 1 டிவைடட் பை 9.
ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்னன்னு கிடைக்கும்? 109/9. இம்ப்ராப்பருக்கு வந்துட்டோமா? ஏன் நம்மளோட நியூமரேட்டர் அதிகமா இருக்கு, டினாமினேட்டர் கம்மியா இருக்கு. இது என்ன ஃபிராக்ஷன்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஃபோர்த் சப்டிவிஷன் மொத்தம் ஃபோர்த் சம்ல மொத்தம் 4 சப்டிவிஷன் ஓவர். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு ஃபிஃப்த் சம். ஸோ ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை த ஃபாலோயிங். மல்டிப்ளை ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இதுலயும் மொத்தம் எத்தனை சப்டிவிஷன்ஸ் இருக்கு? 4 சப்டிவிஷன். நான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லயே சொல்லியிருக்கேன். அடிஷன் சப்ராக்ஷனுக்கு தான் நீங்க என்ன பார்க்கணும்? எல்சிஎம், தட் இஸ் எடுக்கணும். டினாமினேட்டருடைய வேல்யூ ரெண்டு டேர்முக்கும் சேமா இருக்கணும்னு. இதே டிவிஷனா வரட்டும், மல்டிப்ளிகேஷனா வரட்டும், நீங்க டினாமினேட்டர் வாட் எவர் த நம்பர், உங்களுக்கு நம்பர் சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் வந்துச்சுங்களா? சரி, வாங்க செம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்க பாருங்க, 2/3 மல்டிப்ளை பை 6. 6 2 வந்து 2/3 மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஃப்ராக்ஷன். இது வந்து ஒரு ஹோல் நம்பர் கொடுத்துட்டாங்க. டினாமினேட்டர் எதுவும் இல்லைன்னா என்ன இருக்கிறதா அர்த்தம்னு சொல்லியிருக்கேன் நான்? 1. ஸோ 2/3 இன்டூ 6/1. எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாங்களா? 3 2s are 6. மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4. 4 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 4. நான் இது உங்களுக்கு சும்மா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக தான் இங்கே டினாமினேட்டரை 4ல் போட்டேன். நீங்கள் அப்படியே டைரெக்டாக கூட மல்டிப்ளை பண்ணி போடலாம். சாரி, டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதுதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் சம். Now next we move on to second sum. Second sumல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஹோல் நம்பர் 8 1/3 into 5. இந்த ஹோல் நம்பரை நம்ம இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ வாங்க சம்மை பார்க்கலாம். என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டர் இன்டூ என்ன செய்வோம் நம்ம? வெரி குட். ஹோல் நம்பர் 3 into 8 plus 1 divided by 3. நீங்கள் இந்த ஸ்டெப்பு போகணுன்னு அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? 8 3s are 24, 25 plus 1 25 போடலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் இப்படி போடுறேன். 8 3s என்னன்னு கிடைக்கும்? 24 plus 1 divided by 3 into 5. 24 plus 1 ஆட் பண்ண என்னன்னு கிடைக்கும்? 25 divided by 3 into 5. சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ண முடியுமா? முடியாது. இது அப்படியே வந்து இங்க ஐ மீன் 25 அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்க. 25 5 மல்டிப்ளை பண்ணும்போது 125 டிவைடட் பை 3. என்ன பண்ணணும்? இப்போ நம்ம டிவைட் பண்ணணும். பண்ணலாங்களா? இங்கே பண்ணுற கவனிங்க. 125 டிவைடட் பை 3. ஸோ 3 டேபிள் 12 how many times? 4 3 4s are 12. சப்ராக்ட் பண்ணுங்க. 5 கிடைக்கும். அகைன் 3 1s are 3. Again you have to subtract. We get the answer 2. 5ல 3 போச்சுன்னா 2. இதுதான் நம்மளுடைய என்னது? ரிமைண்டர், கோஷன், டிவைசர். ஸோ நமக்கு ஃபார்முலா இருக்கா? என்ன ஃபார்முலா? கோஷன்ட் இன்டூ ரிமைண்டர் பை டிவைசர். கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? கோஷன்ட் 41ங்களா? 41 எடுத்து எழுதிக்கோங்க. கோஷன்ட்ல ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 2 கிடைச்சிருக்கா? 2 பை நமக்கு டிவைசர் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க? 3. ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் சம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஐ மீன் இம்ப்ராப்பருக்கு சேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணி அகெயின் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். சிம்பிளிஃபை பண்ண மல்டிப்ளை பண்ணிட்டோமா? நவ் வி கோ மூவ் ஆன் டு தேர்ட் சம். ஸோ தேர்டு சம் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 டிவைடட் பை 8 இன்டூ 4/5 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? பண்ணலாங்களா? எப்படி சிம்பிளிஃபை கூட பண்ணலாம் பாருங்க. 4 1s are 4, 4 2s are 8. என்ன கிடைச்சிருக்கு? 3/2 இன்டூ 1/5. ஓகே, அப்படியே மல்டிப்ளை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம்லாம் தேவையில்லை. அப்படியே பண்ணுங்க. 3 1s are 3 டிவைடட் பை 5 2s are 10. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் தேர்டு சம்முடைய ஆன்சர். ஓகே, நவ் வி மூவ் ஆன் டு ஃபோர்த் சம். ஸோ ஃபோர்த்து சம்மை கவனிங்க. 3 into 5/7 multiply by 1 into 1/13. என்ன ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க சால்வ் பண்ண சொல்லி? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணலாங்களா? எப்படி சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன்? நியூமரேட்டர் இன்ட்டு denominator into whole number. 7 into 3 plus 5 divided by 7 into 1 into 13 plus 1 divided by 13. Solve பண்ணுங்க. 7 3s are என்னன்னு கிடைக்கும்? 7 3s are 21 plus 5 divided by 7. 1 13s are 13 plus 1 divided by 13. ஸோ என்னன்னு கிடைக்கும்? நமக்கு ஆட் பண்ணும்போது 26 divided by 7 multiply by 14 divided by 13. சிம்பிளிஃபை பண்ணாங்களா? 7 டேபிளில் பாருங்க. 7s are 7, 7 2s are 14, 13 1s are 13, 13 2s are 26. So 2 2s are 4 divided by 1 1s are 1, 4 divided by 1 is answer is 1. Clear? Oh sorry da. So 4 divided by 1 is answer is 1. Okay.
நமக்குடைய 5th மல்டிப்ளிகேஷன்ல 4 சப்டிவிஷன் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? மல்டிப்ளைக்கு என்ன பார்க்க தேவையில்ல, டினாமினேட்டர் சேமா இருக்க தேவையில்ல, கிராஸ் மல்டிப்ளை தேவை கிடையாது. ஓகே, கிளியரா? 5th சம். ஷால் வி மூவ் ஆன் டு 6th சம்? 6th சம்ல கூட பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்படின்னு பார்க்கலாம். டிவிஷன் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்குது, டெஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. சரிங்களா? ஓகே, 3/7 அப்படியே வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே 4 இருக்குங்களா, 4 ஃபஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 4 எதுவும் இல்லைன்னா டினாமினேட்டர் என்ன இருக்காது அர்த்தம் சொல்லியிருக்கேன் 1. இப்போ நம்ப இங்க டிவிஷன் இருக்க ஆப்ரேஷன் அத மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனா சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு அப்படி சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிறத அப்படியே ரெசிப்ரோக்கல் தலைகீழா எழுதுவோம். சரிங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/7 டிவிஷன் பிகம்ஸ் மல்டிப்ளை, 4/1 சேஞ்ச் இட் as 1/4. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுத போறோம். அவ்வளோதான். என்ன வரும்? 3 1s are 3, 4 7s are என்னன்னு கிடைக்கும்? 28. வெரி குட். இதுதான் நம்முடைய ஃபைனல் ஆன்சர். டிவிஷன் ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுங்க, டிவிஷன் சிம்பிள்ல மல்டிப்ளையா சேஞ்ச் பண்ணிட்டு டிவிஷனுக்கு அப்புறமா இருக்க ஒரு நம்பர் இருக்கோங்களா, அதை அப்படியே ரெசிப்ரோக்கலா எழுதி மல்டிப்ளை பண்ணிடணும். சரிங்களா? சிம்பிள். கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் சம் கவனிங்க. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4/3 டிவைடட் பை 5/9. ஓகே, சால்வ் பண்ணலாங்களா? இதை இப்போ என்ன பண்ண போறோம்? வெரி குட். ஒன் நேம் ஃபர்ஹான். 4/3 டிவிஷனை சேஞ்ச் பண்ணுவோம், மல்டிப்ளை. 5/9 எப்படின்னு எதுவும் 9/5 சிம்பிளிஃபிகேஷன். வெரி குட் சுகன். 3 3s are 9. ஓகே, மல்டிப்ளை பண்ணலாமா? 4 3s are 12 டிவைடட் பை 5. இதுதான் நம்முடைய செகண்ட் சம். கிளியர்? Now next we move on to third sum. So third sumல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒன் திங் சில்ட்ரன், சாரி ஃபார் தட். இப்போ இது என்ன ப்ராப்பரா இம்ப்ராப்பரா பாருங்க. இம்ப்ராப்பர்ல இருக்குங்களா? ஸோ இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாங்களா? எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா 12 அதான் தட் ஒன்லி கனால் நம்ம டிவைட் பண்ணி கோஷன்ட் இன்டூ ரிமைண்டர் பை டிவைசர்ல மிக்ஸ்டு சேஞ்ச் பண்ண அது பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ராப்பரா நமக்கு ஆன்சர் வரும்போது அப்படியே விட்டுடலாம், இம்ப்ராப்பரா வரும்போது நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணிடலாம். சரிங்களா? 5 5 2s are என்ன கிடைக்கும்? 10. சப்ராக்ட் பண்ணா we get the answer 2. ஸோ நமக்கு வந்து ஈக்குவேஷன் என்ன? கோஷன்ட் இன்டூ ரிமைண்டர் பை டிவைசருங்களா? ஸோ கோஷன்ட் எது? 2 தான் நம்மளுடைய கோஷன்ட். இப்படியே விட்டால் கூட ஓகே தான், பரவாயில்ல. பட் 12/5ங்கிறது என்னது? நியூமேட்டர் அதிகமாக இருக்குது, டினாமேட்டர் கம்மியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் இம்ப்ராப்பர். அதுக்கு தான் இந்த ஸ்டெப் போடுறோம். சரிங்களா? 2ங்கிறது ரிமைண்டர், டிங்கிறது டிவைசர். ஓகே, ஸோ கோஷன்ட் என்ன வரும்? 2 ரிமைண்டர் என்ன? 2/5. திஸ் ஒன் நம்ம ஃபைனல் ஆன்சர். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? Now we move on to third sum. ஸோ தேர்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 into 1/5 டிவைடட் பை 3 into 3/4. ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டர் ஹோல் நம்பர் +1 அப்படியே போடுங்க. எல்லா சம்க்கும் நான் போட்டேன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக போட்டு பார்க்கலாங்களா? 5 4s are 20, 20 + 1 21/5. நெக்ஸ்ட் டிவிஷன் அப்படியே வச்சு நாங்கள் ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணி தான் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். 4 3s are 12, 12 + 3 15/4. இப்போ சேஞ்ச் பண்ணலாங்களா? 21/5 டிவிஷனை சேஞ்ச் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு ரெசிப்ரோக்கல் 4/15ன்னு கிடைக்கும். கிளியர்? இப்போ எந்த டேபிளை நம்ம டிவைட் பண்ணலாம்? 3 டேபிளில் 21 15 போகுமா? என்ன வரும்னு பாருங்க. 3 5s are 15, 3 7s are 21. மல்டிப்ளை பண்ணுங்க. 7 4s are how much you have to get? ஸோ 7 4s என்ன கிடைக்கும்? 28. 5 5s are 25. இதை மிக்ஸ்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்னு பண்ணுவோம்? நம்ம இப்போ கேன்சல் பண்ணணுங்களா? எந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். 28 டிவைடட் பை 25. ஓகே, ஸோ 25 1s are 25. செப்பரேட் பண்ணால் 5 8ல் 5 போயிடுச்சுன்னா 3 2 2 மைனஸ் பண்ணும்போது 0. ஸோ நமக்கு இதுதான் நம்மளோட ரிமைண்டர். 1ங்கிறது கோஷன், டிங்கிறது டிவைசர். ஸோ 25ங்கிறது டிவைசர். ஓகே, ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன? கோஷன்ட் இன்டூ ரிமைண்டர் பை டிவைசர். கோஷன்ட் என்னன்னு கிடைக்குது? 1, ரிமைண்டர் 3/25. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா?
ஸோ 6த் சம், 4த் சம், 5த் சம், 6த் சம் 3 சம்ஸ் நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருக்கா இந்த சம்ஸ்ல? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? என்னோட வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ போட்டாலோ, ஒரு ஃபார்முலாஸ் போட்டாலோ, சம் சால்வ் பண்ணாலோ, அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.